நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
ரெண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மீன லக்கணம் மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தியா என்ற பதிவானது லக்கணத்தின் எண்ணி வர 4ஆம் பாகமான 4ஆம் ராசியான மிதன ராசியில் பதிவாக வைக்கலாம். இந்த மிதன ராசியில் இன்னும் நட்சசாரம் இருக்குது. நட்சசார வாயிலாக உங்களுடைய புத்தினாக கேதுவான எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்க இந்த பதிவாக இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பண்ணலாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் அமாவாசை கொடுத்துருப்பாங்க. அப்போ ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லான் எது போட்டுருக்குதோ அதை உங்களுடைய லக்கணம் முதல் பாவம். ஓகேங்களா? அப்போ அந்த லான் போட்டுருந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 எண்ணி வர 4ஆம் பாவத்தோட பதிவு அந்த பதிவு வைக்கலாம். இது மாதிரி நீங்கள் நம்ம பதிவில் பார்க்கும்போது நீங்கள் வரிசையாக எண்ணி இந்த பதிவு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்பு அதை ரச சாரத்தை எப்படி நீங்கள் பார்த்து பலன் தெரிஞ்சு நான் கேட்டிங்கனாக்கா, உங்களோட ராசி கட்டம் அல்லது நவாம்சத்துக்கு அதாவது ராசி கட்டம் முன் பேஜில் நவாம்சம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க, கிரகத்தை போட்டிருப்பாங்க, சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு. அந்த கிரகத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அந்த சாரத்தில் வாயிலாக தான் இந்த கிரகங்கள் பயணிச்சு தசாபதி நடத்துறது பதிவோட புரிதல். ஓகேங்களா? இது பயணித்து புரிஞ்சு பலன் பார்த்து சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நாங்கள் மீனலக்கணம் மீனராசி வந்து பதிவு பார்க்கணும் கேட்டிங்கனாக்கா அப்படி கிடையாதுங்க. மீன லக்கணமாக வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்குமான லக்கண பாவகிறது அந்த பலன் நீங்கள் 100% இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது எத்தனை கோடி தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா 11 கோடி 12 கோடியோட திசைங்க சனி திசை. ஓகேங்களா? சனி திசையில் கேது புத்தி. அப்போ எத்தனை கோடி செயல்பட்டு கேட்டிங்கனாக்கா சனி திசையில் 19 ஆண்டு வரை செயல்படல இருக்கும். சனி திசையில் கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருடமும் ஒரு மாதமும் 9 நாட்களும் செயல்படல இருக்கும். ஓகேங்களா? இப்போ லக்கணத்துக்கு எண்ணி வர 4ஆம் ராசி 4ஆம் பாவமான மிதன ராசி இந்த நட்சசாரம்னு பார்த்தலாம். ஓகேங்களா? அப்போ இன்னும் நட்சசாரம் அங்கே இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது மிருகசீரிசம் 3ஆம் மாதம் 4ஆம் மாதம் இருக்கும். திருவாதிரை 1 3 4 பாதம் இருக்கும். புனர்பூசம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் 3ஆம் மாதம் வரைக்கும் வந்து 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மிருகசீரிசாரத்தில் உங்களுடைய புத்தினாகிய கேது பலன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்குமோ பார்ப்போம். அப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா 4 சம்மந்தப்படுறாங்க. அப்போ 4 சம்மந்தப்பட்டு 2 9 சம்மந்தப்படுறாங்க இல்லைங்களா? அது மேலே வந்து கேது சம்மந்தப்படுறார். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் வீண் சங்கடங்கள் இந்த மாதிரி வரும். தடை தாமதத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தடை தாமதத்தை கொடுப்பாங்க. அதாவது வளவு நெளிவு சுழிவுல நம்ம வீடு அமைச்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அதாவது 2 9 சம்மந்தப்பட்டு அது மாதிரி கேது போகிறார். அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காரசாரம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு புரோஜனம் இல்லாத தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்பா தந்தையார் பார்த்தீங்கன்னா எதுக்கு அவசரப்படுவார் முந்தி அசிங்கப்படுவார். இந்த மாதிரி மாற்றி நடக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட அதாவது மின்சாரம் சம்மந்தப்பட்ட நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பார்த்து உஷாராக இருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு ஒரு எலக்ட்ரிஷன் பண்ணுறது, ஒயரிங் இழுத்து விட்டு ஒயரிங் பண்ணுறது, வீட்டுக்கு ஒரு புதுசாக அடுப்பு வாங்குறது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உங்கள் வீட்டு அருகாமையில் உள்ள உங்கள் வீட்டுக்கு சிறு தூரத்தில் உள்ள முருகர் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் போய் நீங்கள் வந்து ஒரு தீபம் போட்டு கும்பிடும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அம்சம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை சாரம் இல்லைங்களா? ராகுவோட சாரம். அப்போ இந்த யார் என்னென்ன சம்மந்தப்படுத்துங்க இந்த இடத்துல 4 சம்மந்தப்படுது. ராகு சம்மந்தப்படுறாரு, கேது சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா திசையோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 கோடி 12 கோடி திசை. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நம்மளுக்கு ஒரு பாயிண்டப் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஏதோ மர்மமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ விரயமாகிற மாதிரி இருக்கும். ஆனால் எதுக்கு விரயமாகுது, எதுக்கு பயணம் செய்கிறோம், எதுக்காக போகிறோம், எதுக்காக வரோம், எதுக்காக அலையிறோம், எதுக்காக பண்ணுறோம், நம்மளை சுற்றி என்ன நடக்குது என்ன நடக்குது புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கெட்ட கனவு வரக்கூடிய சூழ்நிலை. வண்டியில் போனாக்கா நல்லபடி ஒரு காரியங்கள் ஆகிறது, கை கூடி கை நழுவி போகிறது, இந்த மாதிரி மாற்றி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம பின்னி சூனி ஏவல் நம்பி போகிறது, யாரோ பண்ணிட்டாங்க நம்ம வந்து மாற்றுக்கருத்து பண்ணுறது, ஒரு தர்காவுக்கு போகிறது, ஒரு கிறிஸ்டின் கோயிலுக்கு போகிறது, அங்கே போனால் தீர்வு கிடச்சி இங்கே போனால் தீர்வு கிடச்சிருமான்னு போகிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழிமுறைகள் இந்த மாதிரி காலகட்டங்களில் நடக்கும்போது கட்டாயம் நடக்கணும் ஒரு பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நல்லவனா கெட்டவனா தெரியும், கெட்டவனா நல்லவனா தெரியுமா. எது நம்ம வந்து இப்போ நிழல் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனித உருவமாக தெரியும் மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஞானத்தை அறிவு ஆற்றல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது முன் செஞ்ச கர்ம வினை, தாய் வழி சாப தோசை நிவர்த்திகள், அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் இந்த காலகட்டத்தில் காட்டுவாங்க. ஓகேங்களா? அப்போ தாய் வழி தோஷமும் தந்தை வழி தோஷமும் 2 சேர்ந்து தான் வேலை செய்யும்.
ஓகேங்களா. நம்ம சுகசானத்தை கெடுத்து நம்மளை ஒரு பயத்தை ஏற்படுத்தி எல்லாத்துலையும் ஒரு இது பண்ணி இக்கு வச்சுட்டே வருவாங்க. ஓகேங்களா. இது மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த கடத்துக்கு போகலாம். அடுத்து அங்கே என்ன சாரம் இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா புனர்பூச சாரம் இருக்குது இல்லைங்களா. அப்போ புனர்பூச சாரத்தில் உங்களுடைய கேது புத்திநாதர் இருந்து என்ன புத்திரத்து என்ன பண்ணலாம் நீங்கள் பார்ப்போம். அப்போ என்ன சம்மந்தப்படுது இந்த இடத்துல. அப்போ 4ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ வந்து 1-10 சம்மந்தப்பட்டு அது மேலே கேது சம்மந்தப்படுறார். அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது வீட்டுக்கு உண்டான வீட்டுக்கு கடன் வாங்குறது, தொழில் கடன் வாங்குறது, ஓகேங்களா, நம்ம காலத்துக்கு கடன் வாங்குறது, நம்ம சுகபோகத்துக்கு கடன் வாங்குறது, இந்த மாதிரி அதாவது எது கேட்டால் கடன் எங்கே கேட்டால் கடன் கிடச்சிருங்க. அது கடன் திருப்பி கடத்த முடியாது. ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்கும் பட்சத்தில் ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா, இந்த மாதிரி இயற்கை வளம் பஞ்சு நூல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கடன் சேர்ந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக பாதிக்காதுங்க. அப்போ மருத்துவம் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம், ஒரு அக்கு பஞ்சு இந்த மாதிரி பார்க்கும்போது பெருசாக பாதிப்பு கொடுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதாவது நீங்கள் ஒரு ஜோதிடம் கற்றுக்கிறீங்க, ஒரு ஜோதிடம் தொழிலாக பண்ணுறீங்க, ஒரு மாதிரி தொழிலாக பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சோதனை வராதுங்க. ஓகேங்களா. அப்போ மற்றபடி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடக்கடியாகவும் தாமதமாகவும் கடனாகவும் ஒரு புதிராகவும் ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு போன ஜென்ம கருமாலும் அந்த ஜென்மத்தில் நீங்கள் பலன் அளிக்கிற மாதிரி சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. எதுக்கு தடை தாமதம், எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் நிலை குலைஞ்சி போகிறது, இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்தது பயணிச்சு மாதிரி சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலன் நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்கு எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா. உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களோட பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா. அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.